வயதானவர்கள் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தொழில்முறை தேர்ச்சி பெற்றவர்களின் சேவை தேவையா? அழையுங்கள் வின்ஸ் ஹோம் ஹேர் சர்வீஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லூர் ஆலய சூழலை பாதுகாக்க வேண்டும், ஆளுநரிடம் வலியுறுத்திய தமிழ் சைவ பேரவை. அனூர் அரசாங்கத்தையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள், திட்டங்கள் என்று செயற்படுவதாக குற்றச்சாட்டு. சிந்துஜாவின் இறப்பிற்கு நீதி கிடைக்கவில்லை, கண்ணீருடன் நீதி கோரும் தாய். படுகொலை செய்தவர்களுக்கு துணை போகும் கனடா, இஸ்ரேல் பிரதமர் குற்றச்சாட்டு. அமெரிக்க நிறுவனத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம், பன்முக பயிற்சி வழங்க திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் சட்டவிரோத உணவகம் அமைக்கப்படுவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத யாழ் மாநகர சபையின் செயற்பாடு தொடர்பாக விசாரணைக்குழு அமைக்குமாறு தமிழ் சைவ பேரவையினர் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனை சந்தித்து வலியுறுத்தி மனு ஒன்றினை கையளித்துள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது. முதற்கட்டமாக யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நல்லூர் ஆலய சுற்றாடலில் மதுபான கேளிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் அதை சிவபுண்ணிய பிரதேசமாக மாநகர சபை வர்த்தமானி ஊடாக அறிவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரினர். இதையே ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களும் பின்பற்றி தமது ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள ஆலய நிர்வாகங்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய அறிவுறுத்தல்களையும் வழங்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். இளைய சமூகத்தை வழிப்படுத்தும் வகையில் அறநெறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் சுட்டிக்காட்டினர். தமிழ் சைவ பேரவையினரின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அனுருகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அனுபவமற்ற இந்த அரசாங்கம் எந்தவித திட்டங்களுமின்றி செயற்பட்டு வருவதாகவும் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களே எதிர்வரும் 2026 ஆண்டு மே மாதம் 24 முன்னதாக வீட்டுக்கு அனுப்புவார்கள் என நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். தாம் கூறிய பல எதிர்வு கூறல்கள் பலித்துள்ளதாகவும் இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு போகும் என்ற எதிர்வு கூறலும் நிச்சயம் பலிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமாக தென்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தினால் ஆட்சி செய்ய முடியவில்லை என நாம் கூறவில்லை எனவும் அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் கூறுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் பற்றிய விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை எனவும் அரசு நிலைப்பாடு கேலி கூத்தானது என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் வழங்கிய நேர்காணலின் போது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கூறினார். இதனை நானும் அவதானித்தேன். இது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்திற்கு மேற்பட்ட கருத்து. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அரசின் நகைப்புக்கிடமான கேலி கூத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகிறது. வெளிவிவகார அமைச்சர் என்பவர் சர்வதேசத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர். ஆகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பில்லை. அதனால் தான் இவ்வாறான பிழையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம். இலங்கை ரோம் உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டில் அரசு உள்ளது. முந்தைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என கூறும் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது. இனப்படுகொலை தொடர்பில் வழக்குகள் நடக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களினால் வழக்குகள் சுயாதீனமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும்.
இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக மீளப்பெற வேண்டும். இந்த கருத்து அவர் பதவி வகிக்கும் அமைச்சுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஜேர்மனிக்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயத்தின் பொழுது இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அந்த நாடு கேள்வி எழுப்பும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் நல்லிணக்கம் மற்றும் யுத்தகால அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் குறித்தும் அந்த நாடு கேள்வி எழுப்பும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனி ஏனைய மேற்குலக நாடுகள் போல பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என நீண்ட காலமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்றது. இந்த நிலையில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதியிடம் பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், நல்லிணக்க பொறுப்பு கூறல் குறித்து ஜெர்மனியின் அதிகாரிகள் கேள்வி எழுப்ப உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது விஜயத்தின் போது வெளி விவகார அமைச்சரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 10,000 ஏக்கர் காணி வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதா என இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு காணி பிணக்குகள் தொடர்பான கூட்டத்திலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு காணி பிணக்குகள் தொடர்பான கூட்டத்தில் கருத்து தெரிவித்த சத்தியலிங்கம், சர்வதேச சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியால் வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 10,000 ஏக்கர் காணி வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்களில் பெருமளவிலான பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் உள்வாங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அவை இடம்பெயர்வுக்கு முன்பு மக்கள் குடியிருந்த மற்றும் அவர்களது பயன்பாட்டில் இருந்த காணிகளாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்களின் பாவனையில் இருந்த காணிகளை அடையாளம் கண்டு அவற்றினை முற்றாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு வைத்திய தவறு காரணமாக உயிரிழந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என அவரது தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். அடுத்த வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் மகளின் இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தாயார் தெரிவித்துள்ளார். இந்த மன்னார் தம்மனைக்குளம் சேர்ந்து இறந்த சிந்துஜாவின் அம்மா கதைக்கிறேன். என்ன வைத்தியசாலையில் பிள்ளையை கொண்டு போய் வைத்தியசாலையில் செய்த தவறுனால தான் எனது பிள்ளை இறந்தது, கவனிப்பு இல்லாதனால. அதனால் நான் பொலிசு கொடுத்து கோர்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து நான் வழக்குக்கு போய்கொண்டே இருந்தேன். இது வார செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி 5வது வழக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கு இதுவரையும் 5வது வழக்கு போகிறேன். இன்னும் எனக்கு அவங்களால இன்னும் எனக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. இதுக்கு புறவாவது நான் இது கொடுத்த பிறகு இதை பார்த்து சரி எனக்கு ஒரு நீதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி தான் நான் நம்பி இருக்கிறேன். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த பெண்ணிடம் இருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கொழும்பு பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சினாலோ அமைச்சுக்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களினாலோ எந்தவித இடையூறுகளும் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவையின் பதில் பணிப்பாளர் நாயகம் TB ஆனந்த் ஜெயலால் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களால் பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக போலி செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுகாதார சேவை பதில் பணிப்பாளர் நாயகம் TB ஆனந்த் ஜெயலால் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என அவர் குறிப்பிட்டார். அவ்வாறான எவ்வித இடையூறுகளோ அல்லது தடைகளோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு கிடையாது என அவர் அறிவித்தார். மேலும் உப்பு இறக்குமதி செய்வதற்காக கடந்த 22ஆம் தேதி வரையில் 117 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் என அவர் குறிப்பிட்டார். சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். உப்பு துறைமுகத்தை அடைந்த பின்னர் அவற்றை வேகமாக விடுவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்த் ஜெயலால் மேலும் தெரிவித்தார்.
இலங்கையில் தாதியர் சேவையில் புதிதாக இணையவுள்ள 3147 தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தாதியர் சேவை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான நியமன கடிதங்கள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3147 தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகை வளாகத்தில் உள்ள கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது 83 விசேட தர தாதியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் ஹர்னி அமரசூரிய தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இலங்கையில் நேற்றைய தினம் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் பொழுது போதைப் பொருட்களுடன் 475 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஹெரோயின் போதைப்பொருளோடு 178 பேரும், ஐஸ் போதைப்பொருளுடன் 131 பேரும், கஞ்சா போதைப்பொருளுடன் 158 பேரும், மதன மோகன போதைப்பொருளோடு 3 பேரும், கஞ்சா செடிகளோடு 5 பேரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 208 கிராம் 870 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், 289 கிராம் 962 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 1 கிலோ 118 கிராம் 761 மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளும், 26 கிராம் 400 மில்லிகிராம் மதன மோகன போதைப்பொருளும், 9072 கஞ்சா செடிகளும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை உபயோகாரர்களுக்கான காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி வள்ளிப்பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் செங்குந்த மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி எடுத்துச் செல்லப்பட்டு திருநெல்வேலி கென்னடி வீதியில் உள்ள சண்முகநாதன் கபிலன் குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டு பெரும் திருவிழாவுக்கான பத்திரிகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆலய திருப்பணி சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர். திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெரும் திருவிழா எதிர்வரும் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் 30ஆம் தேதி பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபையினால் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காணப்பட்ட வியாபார கொட்டகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள தனிநாயகம் அடிகளாரின் சிலை அருகே செருப்பு தைக்கும் வியாபார கொட்டகை காணப்படுகின்றது. அங்கு இரவு வேளைகளில் தவறான நடவடிக்கை இடம்பெறுவதாக மாநகர சபைக்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த கொட்டகை அகற்றப்பட்டதுடன் பிறிதொரு இடம் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளது. தொழிலில் ஈடுபட்ட விசேட தேவைக்குட்பட்ட பெண்ணிற்கு விசேட தேவைக்குட்பட்டவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கையினை மாநகர சபை வருமான பரிசோதகரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நிறுவனத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ஒப்பந்தத்தின் மூலமாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பன்முக பயிற்சி வழங்கப்பட உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சுகாதார தீர்வுகளை வழங்கும் முன்னணி நிறுவனமான அமெரிக்காவின் RX ஸ்டுடியோ இன்க் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இணையதளம் வாயிலாக கையெழுத்தாகியுள்ளது. இதன் வாயிலாக திருச்சி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி பாரதிதாசன் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் உள்ள மருந்தாக்கவியல் தொழில்நுட்பத் துறையில் தனிப்பயனாக்கப்பட்ட மற்றும் துல்லியமான மருத்துவ ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு ஆராய்ச்சி முன்னேற்ற மையம் நிறுவப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பன்முக பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அத்துடன் இந்த பயிற்சியின் வாயிலாக ஆராய்ச்சி மேம்பாட்டை எளிதாக்கும் வகையில் RX ஸ்டுடியோ நிறுவனத்தின் உயர் தொழில்நுட்ப அதிநவீன டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்த முடியும். இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 30ஆம் தேதி இணையதள வாயிலாக தொடக்க விழா மற்றும் பன்முக பயிற்சி நடைபெறவுள்ளது. பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் பகுதியில் 2 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் பிரதமர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறித்த நாடுகளுடன் தலைவர்கள் கமாசுடன் இணங்கி செயற்படுவதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நல்லூர் ஆலய சூழலை பாதுகாக்க வேண்டும், ஆளுநரிடம் வலியுறுத்திய தமிழ் சைவ பேரவை. அனூர் அரசாங்கத்தையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள், திட்டங்கள் என்று செயற்படுவதாக குற்றச்சாட்டு.
சிந்துஜாவின் இறப்பிற்கு நீதி கிடைக்கவில்லை, கண்ணீருடன் நீதி கோரும் தாய். படுகொலை செய்தவர்களுக்கு துணை போகும் கனடா, இஸ்ரேல் பிரதமர் குற்றச்சாட்டு. அமெரிக்க நிறுவனத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம், பன்முக பயிற்சி வழங்க திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.